அடுத்து பெற்றோர்கள் அணிக்காக பேச வரப்போற அமர் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றான்னு பார்க்கலாம். வாங்க அமர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அமர். அமெரிக்காவில் தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் தான் ஆசிரியர்களோட அதிகமாக உதவியாக இருப்பாங்கன்னு பேச வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுக்குற எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி. உங்கள் நேரத்தை என் படிப்பு மேலே செலவு பண்ணுறதுக்கு மிக நன்றி. ஆனால் நான் எதுக்கு இப்படி பேச வரேன்னா, ஒரு வாரத்தில் 1.5 மணி நேரம் மட்டும்தான் தமிழ் பள்ளிக்கு போகிறோம். ஆனால் அதே வாரத்தில் கிட்டத்தட்ட 100 மணி நேரம் பெற்றோர்களோட இருக்கும். உங்களுக்கே தெரியும் 100 மணி நேரம் பெருசா இல்லை 1.5 மணி நேரம் பெருசான்னு. நீங்கள் கேட்கலாம், எப்படி பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க? ஆசிரியர்களுக்கு தானே பாடம் இருக்குது, அவங்களுக்கு தானே சொல்லிக் கொடுக்க தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு உதாரணமாக சில நாட்கள் நான் எல்லா பசங்க மாதிரி தாமதமாக எழுந்திருக்கும் போது என் அம்மா திட்டுவாங்க, எரும மாடு எழுந்துரு அப்படின்னு திட்டுவாங்க. இதுதான் நடக்கும்ல. அவங்க இப்படி திட்டும்போது நானும் யோசிச்சு எரும மாடு மெதுவாக போகும் அப்படி நானே அந்த வார்த்தையை கற்றுக்கிட்டேன். அதே போல எங்கள் அப்பாவுக்கு படம் பார்க்க பிடிக்கும். புது படம் பார்ப்பாரு, பழைய படம் பார்ப்பாரு, எல்லா படத்தையும் பார்ப்பாரு. அவர் பார்க்கும்போது டேய் இங்கே வந்து உக்காண்டா அப்படின்னு சொல்லுவார். அப்போ நானும் அந்த படத்தை பார்ப்பேன். அந்த படத்தில் நிறைய தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால நானும் நிறைய வார்த்தை கற்றுக்கிட்டேன். அந்த பழைய படத்தெல்லாம் நல்ல நல்ல பாட்டெல்லாம் வரும். உதாரணமாக அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இப்படி பாட்டு வரும்போது என் அப்பாட்ட கேட்பேன், அப்பா அத்திக்காய்னா அது. அப்பா சொல்லுவாங்க அத்திக்காய்னா ஃபிக்குன்னு. ஆசிரியர்களுக்கு பண்ண முடியுமா? முடியாது. எரும மாடு திட்ட முடியாது, படமும் போட்டு போட்டு கட்ட முடியாது. இன்னொரு காரணம் என்னன்னா, ஆசிரியர்களுக்கு 10 பசங்களை நான் ஒரு பையன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு 2 பேரில் நான் இருப்பேன். அப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் மேலே அதிகமாக கவனம் இருக்கும்ல. எல்லா அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, பையன் பெரிய ஆளாகணும், நிறையா படிக்கணும், நல்ல காலேஜ் போய் படிக்கணும், நல்ல வேலை வாங்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் அவங்க குழந்தை மேலே இருக்கும். ஆசிரியர்களுக்கும் என் மேலே இந்த ஆசைகள்லாம் இருக்கும். ஆனால் என் வெற்றி எங்கள் அப்பா அம்மாவை தான் நேரடியாக பாதிக்கும். கடைசியாக உலகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் சில கிராமத்தில் பள்ளிக்கூடம் இன்னும் வரலை, இன்னும் வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்காங்க சாப்பாடுக்கு. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் எல்லாரும் ஒரே மொழி, அந்த மொழியை முழுசாக பேசுவாங்க. இது எப்படி? ஏன்னா மொழி பேச தான் வரும். சும்மா பள்ளிக்கு போயிட்டு 1.5 மணி நேரம் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பேசவே இல்லைன்னா வருமா? வரவே வராது. மொத்தத்தில் சொல்லணும்னா, ஆசிரியர்கள் புள்ளியை வைப்பாங்க, ஆனால் பெற்றோர்கள் தான் கோலத்தை பார்ப்பாங்க. நீங்களே சொல்லுங்க, கோலம் அழகா இருக்குமா இல்லை புள்ளி அழகா இருக்குமா? நன்றி, வணக்கம். ஆசிரியர்களுக்கு வணக்கத்தை சொல்லி உங்க பேச்சு தொடங்குறது ரொம்ப அழகா இருந்துச்சு. பெற்றோர்கள் இடத்துல தான் தமிழ் மொழியை முழுமையாக கற்றுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. அதுலேயும் திட்டு வாங்குறது, அப்பாவோட உட்காந்து படம் பார்க்கறது, இதெல்லாம் ஒரு ஆசிரியரோட உட்காந்து பண்ண முடியாது. அப்ப பெற்றோர்கள் தான் முழுமையாக கற்றுக் கொடுக்க முடியும்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து கடைசியாக பேச வர போறாங்க அமீரா. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. வாங்கம்மா. தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும், தமிழ்பால் ஊட்டிய பெற்றோர்களுக்கும், ஊக்கமளிக்கும் நடுவருக்கும், வந்திருக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கம். அமெரிக்காவில் தமிழ் கற்க மாணவர்களுக்கு பெரிதும் உதவி செய்வது ஆசிரியர்களே என பேச வந்திருக்கிறேன். இங்க அமர் சொன்னாரு, இந்த பழங்குடி மக்கள்லாம் அவங்க மொழியை வந்து பேச தானே செய்யறாங்க என்று. ஆனா அவங்க மொழியை வந்து ஒழுங்காக கற்காதனால தான் அதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது. இது நாம் தமிழ் மொழிக்கு தேவையா? கொஞ்சம் யோசிங்க சார். இன்னொன்னு சொன்னாரு, ஆசிரியர்கள் தான் 1 மணி நேரம் தான் வகுப்பெடுப்பார்கள் என்று. ஆனா அந்த 1 மணி நேரம் வகுப்பெடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் உழைப்பார்கள் என்று தெரியுமா? அப்பா ஒரு ஆசிரியர் தானே சார், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாரம் வாரம் நாம் என்னங்க பார்க்கிறோம்? பெற்றோர்கள்
முழுமையான தமிழை சொல்லிக் கொடுப்பார்கள். இது மட்டுமா, தமிழின் இலக்கண இலக்கியங்களை எல்லாம் எளிதாக புரியும்படி சொல்லிக் கொடுப்பார்கள். இவ்வளவு உதவி செய்யும் ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இந்த 3 பேர் பேசுகிறார்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிறாரே அவர், அவருடைய அப்பா மொஹியங்கள் டாம்பாவுக்கே தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர். அங்கே உட்கார்ந்திருக்கிறாரே வித்யார், அவருடைய அம்மா ஒரு தமிழ் பள்ளி ஆசிரியர். ஆனால் இவங்க 2 பேரும் ஆசிரியர்களுக்கே எதிராக பேசுகிறார்கள். இதெல்லாம் நியாயமா நடுவரே? கண்டிப்பா கிடையாதுமா. கரும்பலகை கை தொட்டு கல்லாமை இருள் நீக்கி அறிவெனும் மொழியேற்றும் ஆசிரியர்களே மாணவர்களுக்கு பெரிதும் உதவுகிறார்கள் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசுறீங்களா? ஒரு மொழி அழியாம இருக்கணும்னா அது ஆசிரியர்களோட பங்கு இருந்தா மட்டும்தான் முடியும்னு உங்க வாதத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க. சிறப்பா இருந்தது. இந்த 2 அணிகளுமே மிக தெளிவாக தங்கள் அணியின் கருத்துக்களை சிறப்பாக எடுத்து வைத்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட சொல்லிக்கிறாங்க. இப்ப இந்த தலைமுறையினர் தமிழ் மொழியை தங்கு தடையின்றி பேசவும் எழுதவும் வேண்டும் என்றால் அதற்கான அவசியம் இவர்களுக்கு என்ன இருக்கின்றது, அல்லது அவர்களுக்கு அதற்கான தேவை உள்ளதா என்று பார்த்தோமானால், தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதால் இவர்கள் தமிழ் மொழியை மட்டும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை, தமிழ் மொழியின் சிறப்புகளும் தமிழ் மொழியின் தமிழர்களுடைய வரலாற்றுகளையும் இவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். முதலில் தமிழை எடுத்துக்கொண்டால் மற்ற மொழிகள் எல்லாம் தங்கள் மொழிகளுக்கான எழுத்துக்களை தேடிக்கொண்டிருந்த பொழுது தமிழ் மொழி இலக்கணத்தின் உச்சத்தில் இருந்தது. தமிழனின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் தமிழன் உலகத்தில் உள்ள அத்தனை துறைகளிலும் முன்னோடியாக இருந்திருக்கிறான் என்பதற்கான சான்றுகள் இன்றும் நம் தமிழ் மண்ணில் இருக்கின்றன. நம் தமிழ் நிலப்பரப்பில் மிகவும் பழமை வாய்ந்த கட்டிடமாக இன்றும் நிலைத்து நிற்பது கரிகாலனால் கட்டப்பட்ட திருச்சியில் உள்ள கல்லணை. அதே வரலாற்றின் காலகட்டத்தில் மற்ற நாடுகளின் சிறப்புகளை ஒப்பிட்டு பார்த்தோமானால் அது எகிப்தில் உள்ள பிரமிடுகளும் சீனாவில் எழுப்பப்பட்ட பெருஞ்சுவர்களும். இதில் எகிப்தில் கட்டப்பட்ட பிரமிடுகள் தங்கள் நாட்டில் வாழ்ந்த ராஜாவோ ராணியோ திரும்பவும் உயிர் தருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டப்பட்டது. சீன பெருஞ்சுவர் தங்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்டப்பட்டது. ஆனால் தமிழனோ தன் மக்களின் தேவை அறிந்து நீர் மேலாண்மைக்காக கல்லணையை கட்டினார். அது இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. பின்பு வந்த ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் பல இயற்கை சீற்றங்களை தாண்டியும் இன்றும் தன் தொன்மை மாறாது உயர்ந்து நிற்கிறது என்றால் தமிழன் அன்றே அறிவின் உச்சத்தில் இருந்து யோசித்திருக்கிறான் என்பதற்கான சான்றுகள் இவைகள். ஆகையால் இந்த தலைமுறையினர் தமிழை கற்றுக்கொண்டால் இவர்கள் தமிழை மட்டுமல்ல, தமிழையும் தமிழின் சிறப்பையும் தமிழனுடைய பெருமைகளையும் புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிந்து கொண்டால் இவர்கள் தமிழ் மொழியை இந்த உலகறிய செய்வார்கள். தமிழர்களின் பெருமைகளை நிச்சயம் பெருமைக்குரியவர்களாக ஆக்குவார்கள். அப்படி ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் பெற்றோர்கள் தங்களால் முடிந்த சிரத்தை எடுத்து இவர்களுக்கு இன்றும் தமிழை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களும் தன்னலமற்ற தங்களின் சேவையை நல் முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் பேசியதிலிருந்து நமக்கு புரிகின்றது. ஆனால் அமெரிக்க குழந்தைகள் நம் அடுத்த தலைமுறையினர் அமெரிக்க மண்ணில் தமிழை கற்றுக்கொள்ள இந்த சுற்றமும் சூழலும் சற்று சவாலாக இருப்பதாக தான் தோன்றுகிறது. ஆகையால் இன்றைய சூழலில்
தமிழை கற்க ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இரு தூண்களாக இருந்து இவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்தால் மட்டுமே இவர்கள் தமிழ் மொழியை தங்கு தடையின்றி பேசவும் எழுதவும் முடியும். ஆகையால் அமெரிக்காவில் தமிழ் கற்க